வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்றைய பதிவு வீரமங்கை ஜான்சி ராணி பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பெண்களின் வீரத்தினை வெளிக்காட்டியவர்தான் இந்த மாபெரும் வீர பெண்மணி ஜான்சி ராணி. பொதுவாக பெண்கள் வீரத்தினை வெளிக்காட்டுவது இல்லை. அதுவும் ஜான்சி ராணி வாழ்ந்த காலங்களில் பெண்களை ஆண்கள் அடக்கியே வைத்திருந்தனர். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீர பெண்மணியான ஜான்சி ராணியின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜான்சி ராணி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசி, அதாவது வாரணாசியில் இப்போ இருக்கிற மராத்திய பிராமண குடும்பத்தில் மௌரிய பந்தர் மற்றும் பகிரதி பாய் என்ற தம்பதிக்கு நவம்பர் 19, 1828 ஆண்டு மகளாய் பிறந்தார். இவருக்கு அவர்களது பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. இவரை அவர்களது குடும்பத்தினர் அன்பாக மனு என்று அழைத்தனர். இவரது 4ஆம் வயதிலே இவரது தாய் பகிரதி பாய் இறந்துவிட்டார். எனவே தந்தையின் அரவணைப்பிலே வளர்ந்தார் ஜான்சி ராணி. சிறு வயது முதலே போர் புரியும் ஆசையோடு வாள்வீச்சு மற்றும் குதிரை ஏற்றம் போன்ற போர்க்கலைகளை கற்றுக்கொண்டார். அதோடு அவருக்கு இயற்கையாகவே அவரிடம் போர் குணம் நிறைந்து காணப்பட்டதால் அவர் அனைத்து பயிற்சிகளும் முறைப்படி கற்றுக்கொண்டார். ஜான்சி ராணியின் தந்தை அவருக்கு திருமணம் செய்யும் நோக்கில் அவரை 1842 ஆண்டு அப்போது ஜான்சினை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ராஜ கங்காதர ராவ் நெவல்கர் அவருக்கு தனது மகளான மணிகர்ணிகாவை திருமணம் செய்து வைத்தார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனது பெயர் தாமோதர ராவ் என்று பெயரிட்டார். ஆனால் பிறந்த 4 மாதங்களில் அந்த குழந்தை இறந்தது. அதன் பின்னர் அவர்கள் ஒரு குழந்தையினை தத்தெடுத்து அதற்கு தாமோதர ராவ் என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். மணிகர்ணிகா ஜான்சி மன்னரை மணந்ததும் அவருக்கு லட்சுமி பாய் என்ற சிறப்பு பட்டம் கிடைத்தது. மேலும் அவர் ஜான்சி ராணியாகவே அரியணையில் அமர்ந்தார். அன்றையிலிருந்து அவருடைய இயற்பெயரான மணிகர்ணிகா மறைந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் என்றானது. மகனின் இறப்பு மன்னருக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக 1853 ஆண்டு மன்னரும் உடல் நலம் பாதித்து இறந்தார். மன்னன் இறந்ததும் ஆங்கிலேயர்கள் ஜான்சி ராணியை கோட்டையை விட்டு வெளியேற சொன்னார்கள். ஆனால் ஜான்சி ராணி கூறினார், என் மகன் இருக்கும்போது நான் ஏன் கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும்? இவனே இந்த ஜான்சிக்கு அரசன். எனவே நான் கோட்டையினை விட்டு வெளியேற முடியாது என்று அவர்களிடம் முறையிட்டார். ஆனால் அதற்கு ஆங்கிலேயர்கள், தாமோதர் ராவ் உங்களின் வளர்ப்பு மகன், சட்டப்படி அரசு வாரிசு தான் மன்னராக ஏற்றுக்கொள்ளப்படுவார், வளர்ப்பு மகன் அரசனாக முடியாது என்று கூறி 60,000 ரூபாய் ஓய்வூதியமாக அளித்து அவரை கோட்டையை விட்டு வெளியேற சொன்னார்கள். பிறகு கோட்டையை விட்டு வெளியேறிய ஜான்சி ராணி அங்குள்ள ராணி மஹாலில் தங்கினார். 1857 இந்திய கிளர்ச்சி ஏற்பட்டது. அதில் முதல் காரணம் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அனைவரும் எதிர்ப்பினை தெரிவித்தனர். அந்த சமயம் அவர்கள் ஜான்சி ராணியினை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேற சொன்ன அந்த தருணத்தில் இருந்து அவருக்கு ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுக்கும் எண்ணம் தோன்றியது. இதனால் தனது ஆதரவாளர்களை தேடிச் சென்று சேர்த்தார். தனது படை பலத்தினை அதிகரித்து கொண்டே போருக்காக காத்து கொண்டிருந்தார் ஜான்சி ராணி. தனது மகன் தாமோதர ராவ் மற்றும் தனது ஆதரவு படைகளுடன் குவாலியருக்கு படையெடுத்த ஜான்சி ராணி குவாலிய மன்னனை வீழ்த்தி குவாலியரை தன் வசப்படுத்தினார்.
அந்த போரில் ஜான்சி ராணியின் வாள் வீசும் வேகத்தினை கண்ட படைவீரர்கள் அவரை நெருங்க பயந்தனர். ஒரு பெண் எவ்வளவு லாவகமாக வாள் வீசுகிறார் என்று குவாலிய மன்னன் திகைத்தான். முடிவில் போரில் குவாலிய மன்னன் கொன்று குவாலியரை தன்வசப்படுத்தினார். பிறகு ஆங்கிலேயர் இராணுவம் குவாலியரை கைப்பற்ற தங்களது மிகப்பெரிய படையுடன் குவாலியரை நோக்கி படையெடுத்தது. அப்போது அந்த போரில் ஆண் வேடம் சித்தரித்து தொடர்ந்து சண்டையிட்டு போராடினார். ஆனால் பெரிய ஆயுதப்படையுடன் இருந்த அவர்களுக்கு எதிராக இவரால் சண்டை போட்டு சமாளிக்க முடியாமல் எதிரிகளின் படை மூலம் தாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்தார் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி 1858ஆம் ஆண்டு ஜூன் 18 வீர மரணம் அடைந்தார். அவர்கள் கொன்றது ஜான்சி ராணிதான் என்பது தெரியாமலே அவர்கள் குவாலியரை போரிட்டு கைப்பற்றினார். பிறகு ஜான்சி ராணியின் உடல் குவாலியரின் அருகில் தகனம் செய்யப்பட்டது. ஜான்சி ராணி மறைந்து 1.5 நூற்றாண்டுகள் கடந்தும் அவரின் வீரம் இந்திய மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி புத்தகத்தில் வரலாறு பகுதியில் ஜான்சி ராணி பற்றிய பாடம் இடம்பெற்று வருகிறது. மேலும் இந்தியா முழுவதும் அவரது சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வீரத்தினை தந்துவிட்டு சென்ற வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய். நன்றி. வாழ்க வளமுடன்.